ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎலோட 15வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் திருச்சி கிராண்ட் சோலாஸும் லைக்கா கோவை கிங்ஸும் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ எஸ்சிஎஃப் கிரவுண்டு சேலமில் வச்சு நடக்க போகுது. 17 ஜூன் ஈவினிங் 7:15க்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தாலும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் 2 டீமுமே இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் ஒரு கேம் கூட வின் பண்ணலை. ஸோ இந்த 2 டீமில் ஒரு புது வின்னர்ஸ் வந்து இந்த சீசனில் வரப்போகிறாங்க இந்த மேட்ச்சில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் வந்து கேப்டன்ஸ் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட்ஸ். இந்த பிச்சில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் 33 கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 16 பேட் ஃபஸ்ட்டு, 17 பேட் செகண்ட் சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 154 அப்படிங்கிறது ரெக்கார்டாக இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் 211, லோ ஸ்கோர் 73க்கு ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கேமு நேற்று நைட் நடந்த மேட்ச்சு சிஎஸ்ஜிக்கும் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கும் நடந்த மேட்ச்சில் சிஎஸ்ஜி ஒரு குவாலிட்டி கம்பேக். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 விக்கெட்டுங்கிறது ஒரு 2 ஓவர்ஸில் அப்படிங்கிறது வேறு லெவலான விஷயம். ஸோ மேட்ச் அப்படி டேர்ன் பண்ணி விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் அந்த பேஸோட விக்கெட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது 2 இன்னிங்ஸ்லுமே பார்த்திங்க அப்படின்னா 8 விக்கெட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. ஸோ இதில் வந்து விக்கெட்ஸ் வந்து மாறி மென்ஷன் ஆகிருக்கு. 5 விக்கெட் தான். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது நிலையிலா கிங்ஸ் சேலம் மேட்ச்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. அண்ட் திருச்சி கிராண்ட் சோலாஸ், ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு நல்லாவே பிச்சு சப்போர்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 8 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 7 முறை கோவை தான் வின் பண்ணியிருக்காங்க. 1 முறை டை ஆகிருக்கு. திருச்சி இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் வின் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறது தான் ரெக்கார்டாக இருந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு திருச்சி கிராண்ட் சோலாஸ் பிளேயர்ஸோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். சிவசங்கரன் ஓப்பன் பண்ணுறாரு அஹெட் ஆஃப் சுரேஷ்குமார். வசீம் அகமது, ஜே கௌசிக், சஞ்சய் யாதவ், ராஜ்குமார், முகிலேஷ், சரவணகுமார், ஜாஃபர் ஜமால், செல்வகுமாரன், அதிசயராஜ் டேவிட்சன், கே ஈஸ்வரன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜாஃபர் ஜமால் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா கே ஈஸ்வரன் இவங்க வந்து இம்பேக்ட் பிளேயர்ஸாக வந்து ஷேர் ஆகிக்கிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து கே ஈஸ்வரன், அதிசயராஜ் டேவிட்சன், அடுத்து சஞ்சய் யாதவ், ஸோ ராஜ்குமார், தென் பார்த்திங்க அப்படின்னா செல்வகுமரன். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் சரவணகுமார் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓவரால் பார்க்கும்போது அந்த 2 ஓவர்ஸ் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா ராஜ்குமாருக்கும் சரவணகுமாருக்கும் இருக்குங்கிறது நமக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது. பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவசங்கரன் ரீசெண்டாக பெரிய ஃபார்மில் இல்லை. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஜிஎல்லில் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். எஸ்எல் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சுரேஷ்குமார் குவாலிட்டியான பேட்டர். ஸோ லாஸ்ட்டு 2 சீசன்ஸாக கோவைக்காக ப்ளே பண்ணி அதில் ஒரு ஆரஞ்சு கேப் ஹோல்டராகவும் வாங்கியிருந்தார் லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர். ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஸ்ட்டு பிக்காக இல்லாமல் ஒரு ஒஸ்ட்டு பிக்காக இருந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. டீமோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மனாகவும் இருக்கார். கேப்டன்சி ப்ரெஷராக என்னென்னு தெரியல. ஸோ ரீசெண்டாக அவர் ஆடுறவே இல்லை, சரியாகவே ஆடுறார். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நீங்கள் சுரேஷ்குமாருக்கு இந்த மேட்ச்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்கார். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் உங்களுக்கு நல்ல பிக்காக தெரிய வராரு. வசீம் அகமதை போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி சேஸில் பார்த்திங்க அப்படின்னா விசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜே கௌசிக்குமே 2ஆவதாக பேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஸோ பேட்டிங் செகண்ட் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சஞ்சய் யாதவ் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராஜ்குமார் பேட்டிங் வச்சு மட்டுமே நீங்கள் பிக் பண்ணலாம். அவர் போலிங் ஷாட்டில் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஹார்ட் ஹிட்டிங் பேட்டிங்கும் ஆடிட்டுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2வது பேட்டிங் பண்ணும்போது ராஜ்குமாருக்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகிலேஷ் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருந்தார். லாஸ்ட் சீசன்லேருந்து இந்த சீசனுக்கு நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஒரு குவாலிட்டியான கேட்ச் ஒன்று பிடிச்சிருந்தார் காட்டன் போலில். ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் ஒரு சேஃபான பிக்காக தெரிய வரார். ஒரு 20 ரன்னு 1 விக்கெட் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பவுண்டரிஸில் கிளியர் பண்ணுறாங்கிற பட்சத்தில் கேச்சிங் பாயிண்ட்ஸும் வரும். ஒரு சேஃபான பிக்கு. ஸ்மால் லீக் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். சரவணகுமார் ஒரு குவாலிட்டியான ஒரு பேஸ் பவுலர். ஸோ ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஜாஃபர் ஜமால் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது மட்டும் நீங்கள் இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இந்த இடத்துல இறங்க மாட்டார், ரொம்ப மேலே தான் இறங்குவார். ஒரு நம்பர் 4-5 இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு நல்ல பிக்காக இருப்பார்.
செல்வகுமாரன் ஹெட்டுகட்டில் ஒரு மேட்ச் ஆடி 4 விக்கெட், வினியில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் ஆர் செகண்ட் போலிங் போத் இன்னிங்ஸுமே இந்த மேட்ச்சுக்கு செல்வகுமார் மஸ்ட் பிக்காக இருக்கார். ரெண்டாவது போலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் விசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதிசயராஜ் டேவிட்சன் லாஸ்ட் கேம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். குறிப்பாக துஷார் ரஹேஜா ஒரே ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரன்ஸ் பவுண்டரி சிக்ஸஸ்ன்னு சொல்லி 26 ரன்னுக்கும் மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு போலிங் டேவிட்சனுக்கு அதிக ப்ரியாரிட்டி போங்க. ஹெட்டுகட்டில் 6 மேட்ச் ஆடி 8 விக்கெட்டு, வெனியூவில் 5 மேட்ச் ஆடி 6 விக்கெட். கே ஈஸ்வரன் குவாலிட்டியான பவுலர். ஸோ ஹெட்ஹெட் வெனியூவில் ப்ளே பண்ணாட்டாலும் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங் விசி போகிறது கூட ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் சிவசங்கரனுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. சுரேஷ்குமாருக்கு பெரிய பேட்டில் சொல்கிற அளவுக்கு இல்லை. வசீம் அகமதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஷாருக் கான் ஒரு முறை, புவனேஸ்வரன் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜே கௌஷிகா, ரோஹித் ராமலிங்கம் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சஞ்சய் யாதவை, ஷாருக் கான் ஒரு முறை, ராஜ்குமாரா, ரோஹித் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் திருச்சி டீமில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் யாருன்னா, ஃபஸ்ட்டு நான் சுரேஷ்குமார் மென்ஷன் பண்ணுறேன், 2வது வசீம் அகமது, 3வது சஞ்சய் யாதவ், 4வது ராஜ்குமார், 5வது செல்வகுமரன், 6வது டேவிட்சன், 7வது பார்த்தீங்க அப்படின்னா கே ஈஸ்வரன். ஸோ என்னோட 7 பிளேயர்ஸில் இந்த 7 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சிபிசி ஆப்ஷன்ஸ் இதில் யார்ட்லாம் ப்ரோ போகலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா கே ஈஸ்வரன்ட்ட போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. தென் சஞ்சய் யாதவ் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு ஒரு சேஃபான சிவிசியாக தெரிய வராரு. ரிஸ்கியான சிவிசி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது சுரேஷ்குமாருக்கு ஹை ரிஸ்கி ஒரு ஹை ரிவார்ட் பிளேயராகவும் தெரிய வராரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைக்கா கோவி கிங்ஸோட ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஜிதேந்திர குமார் அண்ட் லோகேஸ்வர் ஓப்பன் பண்ணுறாங்க. பி சச்சின், ஆண்ட்ரே சித்தார்த், ஷாருக் கான், அடுத்து குரு ராகவேந்திரன், அடுத்து மாதவ பிரசாத், கபிலன், ரோஹித், சித்தார்த், சுப்ரமணியன், புவனேஸ்வரன். ஸோ இந்த டீம் வந்து ரொம்பவே இம்பேலன்சிங்காக இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் ஹேட்ரிக் சாம்பியன்ஸ் ஆன டீமு இந்த சீசனில் ஒரு மேட்ச் வின் பண்ணுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதிக ப்ரெஷர் ஷாருக் கான்க்கு டீம் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. கேப்டன்சி ப்ரெஷராக இருக்கட்டும், ப்ளஸ் டீம் வந்து கரெக்டாக அமையலை. ரோஹித் ராமலிங்கம் அண்ட் புவனேஸ்வரன், தென் பார்த்திங்க அப்படின்னா கபிலன். ஸோ இவங்களெல்லாம் வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல் 20 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். மணிமா சித்தார்த்தும் ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை. ஜாதவித் சுப்ரமணியனுக்கும் பெருசாக விக்கெட் கிடைக்கல. இவர் மட்டுமே பேட்டிங் ஆடுறாரு, பவுலிங்லையும் விக்கெட் எடுத்து கொடுக்காருங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அதிக ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து இந்த டீமில் 1, 2, ஸோ ஷாருக் கான் 3, புவனேஸ்வரன் 4, இந்த 4 போலர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரோஹித்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கபிலன், இந்த 2 போலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் ஃபஸ்ட்டு ஜிதேந்திர குமாரை நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ஹிட் ஆர் மிஸ்டேக் பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஹிட் ஆகியிருந்தார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ரேராக போங்க. லோகேஸ்வர் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 2வது பேட்டிங் பண்ணும்போது சிவிசி போகிறது பெட்டர் ஆப்ஷன். சச்சின் அந்த சீசனோட ஃபஸ்ட்டு 2 கேம்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் இல்லை. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டில் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஜிஎலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. ஆண்ட்ரே சித்தார்த் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் சால்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேட்சிங் பாயிண்ட்லேயும் நிற்பார். ஸோ பெரிய இம்ப்ரெசிவ் டேலண்ட் மாதிரி தெரியலை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் குவாலிட்டி இன்னிங்ஸ் ஆடிருந்தார். ஒரு யங்ஸ்டராக குவிக் ஃபயர் 100 அடித்தது இவர் தான் ரஞ்சி ட்ராஃபி பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் லாஸ்ட் இயர் வச்சுருந்தார். பட் இந்த சீசனில் டிஎன்பிஎல்லில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருக்கான கேம் அது இருக்கா அப்படின்ட்டு. ஃபஸ்ட் பேட்டிங் விசிஆர் கேப்டன் ரிஸ்காக போகிறது பெட்டர் ஆப்ஷன். ஷாருக் கான் உங்களுக்கே தெரியும், போத் இன்னிங்ஸுமே சிவிசி, பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ப்ளஸ் ஃபீல்டிங், இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ரீசனுக்காக டிஃபால்ட் சிவிசியாக தெரிய வராது. குரு ராகவேந்திரன் ஸ்கிப் பண்ணலாம். நீங்கள் ரிஸ்க்காக போனீங்கன்னா ஜிதேந்திர குமாரை பிக் பண்ணதுக்கு பதிலாக இவரை பிக் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஆஃப் பிரேக் போல் பண்ணதுக்கான பாசிபிளும் இருக்குது. மாதவ பிரசாத் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். கபிலனுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய நம்பர்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து எடுக்க மாட்டார். நெக்ஸ்ட் ரோஹித் ராமலிங்கம். ஸோ ஹெட்ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் இல்லை. பட் அதில் இருக்கக்கூடிய நிறைய பிளேயர்ஸ் ஒரு விக்கெட் எடுத்துக்க ரீசனுக்காக கம்மியான பர்சன்டேஜில் இந்த மேட்ச்க்கு நீங்கள் வர ஜிஎல்ல ட்ரை பண்ணலாம். 2வது போலிங்க்கு ரோஹித் ராமலிங்கம் வந்து ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் மணிமாறன் சித்தார்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசன் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட் நம்பர்ஸும் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. வெனியூ நம்பர்ஸும் பெருசாக இல்லை. ஸோ ரீசன் ஃபார்ம் வச்சு இவரை டிசைட் பண்ண வேண்டாம். நல்லா எக்கனாமிக்கலாக தான் போல் பண்ணுறாரு. 24-26 ரன்ஸ் தான் கொடுக்குறாரு பவர் பிளேயில் போல் பண்ணியுமே. இந்த மேட்சுக்கு சுரேஷ்குமார் அண்ட் வசீம் அகமது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சிவசுப்ரமணியன் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரைட் ஹேண்டர்ஸாக டாப்பில் இருக்க ரீசனுக்காக இவருக்கு மினிமம் 2 விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி 2வது போலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாதவித் சுப்ரமணியன் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார்.
ஸோ இந்த சீசன் பெரிய ஃபார்மில் இல்லை, அவர் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். புவனேஸ்வரன் ஒரு பெஸ்ட்டு பிக் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஒரு கோல்டன் பிக்காக இருப்பாருங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலி நிறையவே இருக்குது. ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 5 விக்கெட்டு, 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாரு, நியூ பாலும் போல் பண்ணுறாரு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினரும் கூட அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட் பவுலிங் புவனேஸ்வரன் நல்ல பிக்காக இருப்பார். ஜிதேந்திர குமாருக்கு பிளேயர் பேட்டில் எதுவுமே இல்லை. ஸோ லோகேஸ்வர ஈஸ்வரன் 1 விக்கெட் இருக்கார். சச்சினுக்கு பெருசாக பேட்டில் எதுவும் இல்லை. சித்தார்த்த NS குமாரன் பார்த்தீங்க அப்படின்னா 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷாருக் கானுக்கு பேட்டில் எதுவும் இல்லை. குரு ராகவேந்திரனுக்கும் பேட்டில் எதுவும் இல்லை. இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம்? ஃபஸ்ட்டு லோகேஸ்வர், 2வது பி சச்சின், ஆண்ட்ரே சித்தார்த், ஷாருக் கான், தென் ரோஹித் ராமலிங்கம், மணிமாறன் சித்தார்த், புவனேஸ்வரன் அப்படின்னு சொல்லி என்னோட 7 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சிவிசி ஆப்ஷன்ஸ் ஆஸ் யூஸ்வல் ஷாருக் கான் அண்ட் ரிஸ்கா ஆண்ட்ரே சித்தார்த் வந்து இந்த மேட்ச்க்கு மென்ஷன் பண்ணுறேன். தென் ஃபஸ்ட்டு பவுலிங்னா புவனேஸ்வரன்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமில் ஹசன் அகமது பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வசீம் அகமது, ஸோ ஹச் அகமதுன்னு இருக்குது. ஸோ ஹச் அகமது விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் கூட லோகேஷர் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் சச்சின், முக்கிலே, சித்தார்த், ஜிதேந்திர குமார் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார், ஷாருக் கான், ஜே கௌசிக், சஞ்சய் யாதவ். பவுலர்ஸில் அதிசயராஜ் மட்டுமே பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் ஷாருக் கான், வைஸ் கேப்டன் சஞ்சய் யாதவ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.